அபிஜித் நக்ஷத்திரம், அபிஜித் முகூர்த்தம். இன்று நான் உங்களுக்கு அபிஜித் நக்ஷத்திரம் பற்றியும் அபிஜித் முகூர்த்தம் பற்றியும் விளக்கமாக கூற விரும்புகிறேன். சாதாரணமாக மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை அபிஜித் நட்சத்திரம் வரும். முக்கியமான 24 நிமிடம், அதை யாரும் தவறவிடக்கூடாது. இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் நேரத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது உறுதி. 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்லுகிறது. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட 24 நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் நேரம் என்று சொல்கின்றோம். அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன? தினந்தோறும் மதியம் 11:45 மணி முதல் 12:15 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்லுவார்கள். தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்ததுதான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். சரி, இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த குறிப்பிட்ட 24 நிமிடத்தில் வர இருக்கிறது? அந்த நேரத்தில் எப்படி வேண்டுதலை இறைவனிடம் வைக்க வேண்டும் என்ற ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய், சனிக்கிழமை என்ற எந்த தடங்களும் இல்லை. உத்திராடத்துக்கு கணபதி, திருவோணத்துக்கு திருமால், இவர்களை வணங்கி முதல் முறையாக அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாகத்தான் வைக்க